இந்த வீடியோவை தேவன் உங்களுக்காகவே காண்பித்திருக்கலாம். பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் காத்திருக்கிறீர்களா? மருத்துவர்கள் நம்பிக்கை இல்லாமல் சொல்லியிருக்கலாம். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மனுஷனால் முடியாததை தேவன் செய்ய முடியும். இந்த ஜெபத்தில் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். இன்று தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஆரம்பிக்கப் போகிறார். அன்பான பரலோகத் தந்தையே, இன்றைக்கு உங்கள் சந்நிதியில் இந்த தம்பதியரை கொண்டு வருகிறோம். கர்த்தாவே, அவர்கள் அனுபவித்த காத்திருப்பையும் அவர்கள் சிந்திய கண்ணீரையும் நீங்கள் அறிவீர். மற்றவர்களின் குழந்தைகளை பார்த்தபோது அவர்களின் இதயம் எத்தனை முறை உடைந்திருக்கிறது என்று நீங்கள் அறிவீர். ஆண்டவரே, உங்கள் வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நொந்த இருதயத்தாருக்கு அருகில் இருக்கிறார். சங்கீதம் அதிகாரம் 34 வசனம் 18. கர்த்தாவே, இன்று அவர்களின் மனதை ஆறுதல் படுத்தும். கர்த்தாவே, நீங்கள் அற்புதங்களை செய்கிற தேவன். நீங்கள் சாராவுக்கு வயதான காலத்திலும் ஒரு மகனை கொடுத்தீர். கர்த்தருக்கு கடினமான காரியம் ஏதாவது உண்டோ? ஆதியாகமம் அதிகாரம் 18 வசனம் 14. நீங்கள் ராசேலின் கர்ப்பத்தை திறந்த தேவன். தேவன் ராசேலை நினைத்தார், அவளுடைய கர்ப்பத்தை திறந்தார். ஆதியாகமம் அதிகாரம் 30 வசனம் 22. நீங்கள் அன்னாளின் கண்ணீரை கேட்ட தேவன். கர்த்தர் அவளை நினைத்தார். அவள் கர்ப்பம் தரித்து குமாரனை பெற்றாள். முதல் சாமுவேல் அதிகாரம் 1 வசனம் 19, 20. கர்த்தாவே, அதேபோல் இந்த தம்பதியரையும் இன்று நினைவு கூரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த தம்பதியரின் உடல்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தடையும் இப்போது நீங்கட்டும். கர்ப்பப்பை பிரச்சனைகள் குணமாகட்டும். ஹார்மோன் சமநிலை சரியாகட்டும். மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நீங்கட்டும். கர்த்தாவே, உங்கள் குணமாக்கும் சக்தி இப்போது இவர்களின் உடலை தொடட்டும். இப்போது விசுவாசத்தோடு அறிவிக்கிறோம், இந்த குடும்பம் பாழாகாது. இந்த வீட்டில் குழந்தையின் சிரிப்பு கேட்கப்படும். இந்த தம்பதியரின் கண்ணீர் சந்தோஷமாக மாறும். அழுகையோடு விதைப்பவர்கள் சந்தோஷத்தோடு அறுப்பார்கள். சங்கீதம் அதிகாரம் 126 வசனம் 5. கர்த்தாவே, இந்த வீட்டில் இருந்த துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றும். கர்த்தாவே, நீங்கள் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் தேவன். இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு தம்பதியரின் வாழ்க்கையிலும் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கட்டும். அவர்கள் விரைவில் சொல்லும்படி செய்யுங்கள், கர்த்தர் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் சக்தி வாய்ந்த நாமத்தில் இந்த ஜெபத்தை சமர்ப்பிக்கிறோம். ஆமேன். இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு 7 நாட்கள் தொடர்ந்து கேளுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யப் போகிறார். இந்த ஜெபத்தை குழந்தை பாக்கியம் வேண்டி ஜெபிக்கிற தம்பதியருடன் பகிருங்கள். தேவன் அவர்களையும் ஆசீர்வதிப்பார்.